எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைக்கான வழிகாட்டல் செயலமர்வு தொடர் 2024 செப்டம்பர் மாதம் 2வது செயலமர்வில் சந்திக்கிறோம். இன்றைக்கும் அரசாங்க நிர்வாகத்துடன் தொடர்புபட்ட விடை ஆய்வு 2 என்று அழைக்கப்படுகின்ற சாதாரணமாக கிரகித்தல் என்று அறியப்படுகின்ற வினாத்தாளுக்கான இன்னும் ஒரு வழிகாட்டல் செயலமர்வில் இணைந்திருக்கிறோம். ஏற்கனவே பதிவிடப்பட்ட இந்த வினாத்தாளினுடைய முதலாவது உரைப்பகுதி தொடர்பாக கடந்த செயலமர்வில் நாங்கள் கலந்துரையாடி அது தொடர்பான விளக்கங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த வினாத்தாளினுடைய 2வது உரைப்பகுதியை நானும் நீங்களும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். தனியார் மற்றும் அரச மாற்றல்கள் என்பவற்றை உள்ளடக்கிய இரண்டாந்தர வருமான கணக்கு 2017 ஆண்டு பகுதியில் குறைவடைந்து காணப்பட்டமைக்கு தொழிலாளர் பண அனுப்பல்களில் காணப்பட்ட மிதமான செயலாற்றமே காரணமாகும். தனியார் மாற்றல்களின் முக்கிய மூலமாக விளங்கும் இரண்டாந்தர வருமான கணக்குக்கான முக்கிய உட்பாய்ச்சல்களுக்கு வகை கூறும் தொழிலாளர் பண அனுப்பல்கள் 2016 காணப்பட்ட 3.7% கொண்ட வளர்ச்சிக்கு மாறாக 2017 $7,164 ஐக்கிய அமெரிக்க டாலர் மில்லியன் ஐக்கிய அமெரிக்க டாலர்களுக்கு 1.1% வீழ்ச்சியடைந்தது. தொழிலாளர் பண அனுப்பல்களில் அவதானிக்கப்பட்ட வீழ்ச்சியடைந்து செல்லும் போக்கிற்கு உலகளாவிய பொருளாதாரத்தின் மந்தமான நிலைமையும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் நிச்சயமற்ற புவிசார் அரசியல் நிலைமைகளும் அந்நாடுகளின் வருமான மட்டங்களின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்த எண்ணெய் விலைகளின் தாழ்ந்த மட்டங்களும் பெருமளவிற்கு காரணமாக அமைந்தன. மேலும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் வழங்கப்பட்ட தரவுகளின்படி அனைத்து தேர்ச்சி வகைகளின் கீழும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்து முன்னைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2017 ஆண்டு பகுதியில் ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் புலப்பெயர்வு 12.6% குறிப்பிடத்தக்க அளவிற்கு குறைவடைந்தது. உள்நாட்டு தொழிற்சந்தை விரிவடைந்தமை வீட்டு பணிப்பெண்களாகவும் தேர்ச்சியற்ற வேலையாட்களாகவும் புலம்பெயர்வதனை ஊக்கம் கொண்டு செய்வதற்கு அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட தொடர்ச்சியான பல கொள்கை வழிமுறைகள் என்பன வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக செல்பவர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைய முக்கிய காரணங்களாக அமைந்தன. இக்கொள்கை வழிமுறைகள் குடும்ப பின்னணி அறிக்கைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடு, பெண் தொழிலாளர்கள் வெளிச்செல்வதன் மீது முக்கிய தாக்கத்தினை கொண்டிருந்த மிக குறைந்த மட்ட வயது தேவைப்பாடு விதிக்கப்பட்டமை என்பவற்றை உள்ளடக்கி இருந்தன. மேலும் இவ்வாண்டு பகுதியில் இலங்கையர்களுக்காக வழங்கப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வசதிகள் மட்டுப்படுத்தப்பட்டமைக்கு சட்டத்திற்கு புறம்பாக புலம்பெயரும் வேலையாட்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட உயர்வு, விசா முடிந்த பின்பும் வெளிநாடுகளில் தங்கியிருக்கின்றமை, வெளிநாட்டு தொழில் தரகர்களினால் கூறப்படும் தேர்ச்சி பெற்ற தொழிலாளர்கள் கடுமையாக பற்றாக்குறையாக உள்ளமை, புலம்பெயரும் தொழிலாளர்களின் குறிப்பாக வீட்டு பணிப்பெண்கள் உட்பட தேர்ச்சியற்ற ஊழியர்களின் மொழி தேர்ச்சி பற்றாக்குறை என்பன புலம்பெயரும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைய முக்கிய காரணங்களாக அமைந்தன. அதேவேளை அரச மாற்றல்கள் வடிவிலான பெறுகைகளும் இவ்வாண்டு பகுதியில் வீழ்ச்சியடைந்தன. இதன் விளைவாக இரண்டாந்தர வருமான கணக்கிற்கான உட்பாய்ச்சல்கள் 2017 ஆண்டு பகுதியில் ஐக்கிய அமெரிக்க டாலர் $7,175 மில்லியனாக விளங்கி முன்னே ஆண்டினை விட 1.2% கொண்ட வீழ்ச்சி ஒன்றினை குறித்து காட்டியது. சரி, இந்த பகுதியை திரும்பவும் நாங்கள் வாசிப்போம். தனியார் மற்றும் அரச மாற்றல்கள் என்பவற்றை உள்ளடக்கிய இரண்டாந்தர வருமான கணக்கு 2017 ஆண்டு பகுதியில் குறைவடைந்து காணப்பட்டமைக்கு தொழிலாளர் பண அனுப்பல்களில் காணப்பட்ட மிதமான செயலாற்றமே காரணமாகும். தனியார் மாற்றல்களின் முக்கிய மூலமாக விளங்கும் இரண்டாந்தர வருமான கணக்கிற்கான
முக்கிய உட்பாய்ச்சல்களுக்கு வகை கூறும் தொழிலாளர் பண அனுப்பல்கள் 2016 காணப்பட்ட 3.7% கொண்ட வளர்ச்சிக்கு மாறாக 2017 ஐக்கிய அமெரிக்க டாலர் $7,164 மில்லியனுக்கு 1.1% வீழ்ச்சி அடைந்தது. தொழிலாளர் பண அனுப்பல்களில் அவதானிக்கப்பட்ட வீழ்ச்சியடைந்து செல்லும் போக்கிற்கு உலகளாவிய பொருளாதாரத்தின் மந்தமான நிலைமையும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் நிச்சயமற்ற புவிசார் அரசியல் நிலைமைகளும் அந்நாடுகளின் வருமான மட்டங்களின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்த எண்ணெய் விலைகளின் தாழ்ந்த மட்டங்களும் பெருமளவுக்கு காரணமாக அமைந்தன. மேலும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் வழங்கப்பட்ட தரவுகளின்படி அனைத்து தேர்ச்சி வகைகளின் கீழும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்து முன்னைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2017 ஆண்டு பகுதியில் ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் புலப்பெயர்வு 12.6% குறிப்பிடத்தக்க அளவிற்கு குறைவடைந்தது. உள்நாட்டு தொழிற்சந்தை விரிவடைந்தமை வீட்டு பணிப்பெண்களாகவும் தேர்ச்சியற்ற வேலையாட்களாகவும் புலம்பெயர்வதை ஊக்கம் கொண்டு செய்வதற்கு அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட தொடர்ச்சியான பல கொள்கை வழிமுறைகள் என்பன வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக செல்பவர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைய முக்கிய காரணங்களாக அமைந்தன. இக்கொள்கை வழிமுறைகள் குடும்ப பின்னணி அறிக்கைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடு, பெண் தொழிலாளர்கள் வெளிச்செல்வதன் மீது முக்கிய தாக்கத்தினை கொண்டிருந்த மிக குறைந்த மட்ட வயது தேவைப்பாடு விதிக்கப்பட்டமை என்பவற்றை உள்ளடக்கி இருந்தன. மேலும் ஆண்டு பகுதியில் இலங்கையர்களுக்காக வழங்கப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வசதிகள் மட்டுப்படுத்தப்பட்டமைக்கு சட்டத்திற்கு புறம்பாக புலம்பெயரும் வேலையாட்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட உயர்வு, விசா முடிந்த பின்பும் வெளிநாடுகளில் தங்கியிருக்கின்றமை, வெளிநாட்டு தொழில் தரகர்களால் கோரப்படும் தேர்ச்சி பெற்ற தொழிலாளர்கள் கடுமையாக பற்றாக்குறையாக உள்ளமை, புலம்பெயரும் தொழிலாளர்களின் குறிப்பாக வீட்டு பணிப்பெண்கள் உட்பட தேர்ச்சியற்ற ஊழியர்களின் மொழி தேர்ச்சி பற்றாக்குறை என்பன புலம்பெயரும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைய முக்கிய காரணங்களாக அமைந்தன. அதேவேளை அரச மாற்றல்கள் வடிவிலான பெருகைகளும் இவ்வாண்டு பகுதியில் வீழ்ச்சி அடைந்தன. இதன் விளைவாக இரண்டாந்தர வருமான கணக்குக்கான உட்பாய்ச்சல்கள் 2017 ஆண்டு பகுதியில் ஐக்கிய அமெரிக்க டாலர் $7,175 மில்லியனாக விளங்கி முன்னைய ஆண்டினை விட 1.2% கொண்ட வீழ்ச்சி ஒன்றினை குறித்து காட்டியது. சரி, இப்போ இந்த பகுதியை 2 தடவை வாசிச்சிட்டார். எவ்வளவு தூரம் உங்களுக்கு விளங்கி இருக்குது என்று சொல்லி தெரிஞ்சு கொள்வதற்காக நான் உங்களோட கதைக்கிறேன். இந்த உரைப்பகுதி எதை பற்றி பேசுகிறது? பதில் சொல்லக்கூடிய ஆக்கள் உங்களோட கவுண்ட் பண்ணினா நான் கேட்டுக்கொள்வேன். இந்த உரைப்பகுதி எதை பற்றி பேசுகிறது? சங்கவை சொல்லுங்க, என்னதை பற்றி பேசுகிறோம்னா புலம்பெயர் தொழிலாளர்களால இலங்கை நாட்டுக்கு கிடைக்கிற வருமானத்தை பற்றி. திரும்ப சொல்லுங்க. புலம்பெயர் தொழிலாளர்களால புலம்பெயர் தொழிலாளர்களாக இலங்கைக்கு நாட்டுக்கு கிடைக்கிற வருமானத்தை பற்றி. அந்த வருமானத்தை பற்றி என்ன சொல்றாங்க? 2017 ஆண்டுல அது வீழ்ச்சி அடைந்தன்னு சொல்லியும் அந்த வீழ்ச்சி அடைந்தமைக்கு காரணம் அந்த விஷயங்களை பற்றியும் சொல்றாரு. ஒரு ஆள் பேசுகிற போது மற்ற ஆக்கள் கவுண்ட் பண்ணினாலும் பேச வேண்டாம். ஓகே, 2017 ஆண்டு எது வீழ்ச்சி அடைஞ்ச பேர் சொல்றாங்கம்மா? சொல்லுங்க சங்கவை. இலங்கைக்கு அந்த பணவெலுப்பல்கள்ல வந்து வீழ்ச்சி அடைதல் ஏற்பட்டது. அந்த வீழ்ச்சி அடைகிறதுக்கு காரணமாக இருந்த விடயங்களை பற்றி அதுல சொல்ல வர்றார். என்னென்ன காரணங்களால அது வீழ்ச்சி அடைந்து கொண்டு போகுதுன்னு சொல்லி. சரி சரி, சஹானா சியாத்.
நீங்கள் பேசுகிறது உங்களோட மைக் கிளியர் இல்லை எங்களுக்கு. நான் அதை மியூட் பண்ணிட்டேன். செல்ல தம்பி சுதன் கதைங்க. சார் இதுல என்னடா சார் இதுல என்னடா இப்ப 2016 இருந்த வளர்ச்சியை விட 2017 குண்டி விட்டது என்றுதான் இவற்றை பிரதான கருத்தாக சொல்றாரு. என்ன குண்டி விட்டது? இந்த வெளிநாட்டு வருமானம், வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய வருமானம், வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய வருமானம் குறைஞ்சிட்டது. இலங்கைக்கு அனுப்புகின்ற தொழிலாளர்களுடைய வருமானம் சொல்லுகிறேன். அதுக்குரிய காரணங்களை இந்த ஆசிரியர் சொல்றார், விளங்கப்படுத்தி சொல்லிக் கொண்டு போகிறார். சொல்லிக் கொண்டு போறார். வெளிநாட்டு தொழிலாளர்கள் மூலமாக கிடைக்கிற வருமானம் குறைஞ்சதுக்குரிய காரணங்கள் 2017 16 ஒப்பிடுகிற போது 2017 அது குறைவடைந்து விட்டது. அது குறைவடைந்ததுக்கான காரணங்கள் காரணங்களை சொல்லிக் கொண்டு வரார். ஓகே. ஷஃப்ரினா வந்தாங்க உங்களோட ஆன்லைன்ல. பாப்பமே யார் வந்தது? அடுத்தது இன்னொரு சகோதரி வந்தாங்க போல இருக்குது. சுரேஷ். ஓகே சுரேஷ் சொல்லுங்க. முதலாவது வந்து தனியார் மற்றும் அரச மாறுதல்கள் என்பதை உள்ளடக்கி இரண்டாம் தர வருமானமாக பணமளிப்பல்கள் பணம் வந்து இலங்கைக்கு உள்ள வர்றதுல ஏற்படுகின்ற மாற்றங்களை பற்றி தான் அந்த ஆசிரியர் சொல்றாரு. முதல் ஏற்படுகிற அந்த அதாவது தொழிலாளர் மூலம் இலங்கைக்கு வருகின்ற வருமானத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அதாவது ஒன்று 2016 எவ்வளவு இருந்ததும் இந்த 2017 எவ்வளவு இருந்த ஐக்கிய அமெரிக்க டாலர் எவ்வளவு இருந்ததுன்னு சொல்லியும் அதனால் ஏற்படுகின்ற வீழ்ச்சிக்கான காரணங்களையும் குறிப்பிட்டுள்ளார். இது ரெண்டாவது என்ன சொன்னீங்க? வெளிநாட்டு தொழிலாளர் பட அனுப்பலை பற்றி மட்டும் தான் பேசுறாரு. அப்படியா? விளங்க எனக்கு அரச மற்றும் அரச தனியார் மற்றும் அரச மாற்றல்கள் இவற்றை உள்ளடக்கிய இரண்டாம் தர வருமானமாக அந்த தொழிலாளர்களால் நாட்டுக்கு கிடைக்கின்ற வருமானத்தை பற்றி தான் குறிப்பிடுவாங்க. எனக்கு நீங்க சொல்றது எனக்கு விளங்க இல்லை. அதாவது சார் அந்த வருமானம் வந்து இலங்கைக்குள்ள வருகின்ற தொழிலாளர்களாக, வெளிநாட்டு இடம்பெயர்வு தொழிலாளர்களாக இலங்கைக்கு வருகின்ற வருமானம் பற்றிய வருமானத்தால் ஏற்படுகின்ற வருமான வீழ்ச்சியையும் பற்றி தான் சொல்லிக் கொள்கிறேன். நவராசா பிரசாத். இந்த தனியார் மற்றும் அரச மாற்றல்கள் என்பதை உள்ளடக்கின இந்த இரண்டாந்தர வருமான கணக்கு அது வீழ்ச்சியடைந்து போறதுக்குரிய முக்கியமான காரணமாக தொழிலாளர் பணவளப்புகளில் ஏற்பட்ட மாற்றம், அதுக்குரிய காரணங்களையும் பற்றி பேசுறதுதான் சார் இந்த இது குறிப்பிடுது. தொழிலாளர் பணவளப்புகளை பற்றி சொல்றாங்க. சரி, அப்படி என்றால் என்னுடைய கேள்வி, இந்த பகுதி யார் இப்ப கடைசியா பேசினது? பிரசாத் இந்த உரைப்பகுதியின் கடைசியாக ஒன்று சொல்லி இருக்கிறாங்க. அதேவேளை அரச மாற்றல்கள் வடிவிலான வருகைகளும் இவ்வாண்டு பகுதியில் வீழ்ச்சி அடைந்தன. அதன் விளைவாக இரண்டாந்தர வருமான கணக்குக்கான உட்பாய்ச்சல்கள் 7175 மில்லியனாக விளங்கி முன்னைய ஆண்டோடு ஒப்பிடும்போது 1.2% கொண்ட வீழ்ச்சியை குறித்து காட்டியது என்று சொல்லியிருக்காங்க. அப்படி என்றால் அது என்னது சொல்லுது? இந்த இரண்டாந்தர வருமான கணக்கின் ஒரு கூறாக அந்த அரச மாற்றங்கள் விளங்குது. அரச மாற்றங்களும் இருக்குது. அப்ப அத்தகைய அந்த அரச மாற்றல்கள் சார்ந்த விடயங்களை உயர்ச்சியடைய செய்வதற்கு வந்து தொழிலாளர் பணம் புலம்பெயர் தொழிலாளர்கள பணம் வந்து மிக இன்றியமையாக இருக்குது. அது 2014 ஆண்டு கால பகுதியில வந்து வீழ்ச்சி அடைந்து கொண்டு செல்லுது. இதனால இந்த அரச மாற்றல்கள்ல வீழ்ச்சி ஏற்பட்டு கொண்டு போகுது.
சரி, நாங்கள் திரும்ப ஒருக்கா வாசிப்போம் இந்த பண்டிகை. கதைங்கம்மா, உங்களை தேடினேன். குட் ஈவினிங் சார். இந்த இதுல வந்து அந்த பந்தியில சொல்லப்பட்ட பிரதானமாக 2016 ஆண்டு வருமானத்திலும் பார்த்து 2017 ஆண்டுடைய வருமானம் வீழ்ச்சியை நோக்கி சென்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கு பிரதானமான காரணமாக குறிப்பிடப்படுவது தனியார் மற்றும் அரச மாற்றல்களின் 2ஆம் தர வருமான கணக்கில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது சார் பணவழுப்புகள். அப்ப அந்த பணவழுப்புகள் வந்து 2017ஆம் ஆண்டுல தொழிலாளர்கள் புலம்பெயர் தொழிலாளர்களினால் இலங்கைக்கு அனுப்பப்படுகின்ற பணங்கள வீழ்ச்சிக்கான காரணங்களாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் நாடுகள நிச்சயமற்ற தன்மைகளும் அது போன்ற அந்த எண்ணெய் விலைகள தாழ்ந்த மட்டங்களாக சில காரணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதே போன்று அரச மாற்றல்களிலும் அதன் பெருகைகள் வீழ்ச்சி அடைந்ததாலும் இது தனியார்ல மட்டும் தங்கி இருக்கல, அரசு மற்றும் தனியார் இரண்டிலையுமே ஒரு குறிப்பிட்ட வீழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகத்தான் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு சார். மாற்றல்கள் என்பதனுடைய கருத்து மாற்றங்கள் சார் அந்த அரசுக்கு வருமானம் பெறுகின்ற வழிகள்ல உண்டா சார்? அப்படியா, மாற்றல்கள். சரி சரி, அப்ப நான் பிள்ளைகள் எல்லாருமே கணிசமான அளவுக்கு சரியானபடியே சொல்லியிருக்கிறார்கள். கவனிங்க, இங்க வெளிநாட்டு கணக்கினுடைய ஒரு கணக்கை பற்றி பேசுகிறார்கள். நான் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக இந்த வெளிநாட்டு கணக்கு தொடர்பான ஒரு முழுமையான விளக்கத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி தருவேன். அது சில விடயங்கள் நாங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். பொருளாதாரம் சார்ந்த சில கோட்பாடுகள், இந்த அரசாங்க நிர்வாகம் தொடர்பட்ட விடய ஆய்வு 2 என்கிற வினாத்தால புரிந்து கொள்வதற்கு அவசியம். என்றால் நிர்வாகத்தோடு தொடர்புபடுகிறதுல பொருளாதாரமும் முக்கியமான ஒன்று. அந்த பொருளாதாரம் தொடர்பான நிறைய உரைப்பகுதிகள் வாரது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு கணக்கு என்று சொல்லி வருகிற போது அதில் 2ஆம் தர வருமான கணக்கு, இது ஒரு கணக்கு சரிதானே. 2ஆம் தர வருமான கணக்கு என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு கணக்கு, 2ஆம் தர வருமான கணக்கு. இந்த 2ஆம் தர வருமான கணக்கு என்பதனுடைய உள்ளடக்கம் என்ன என்று எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி தான் சொல்லுகிறார். 2ஆம் தர வருமான கணக்கு என்பது என்னத்தை உள்ளடக்கி இருக்கு என்பவற்றை உள்ளடக்கிய என்று சொல்லி அதுக்கு அடைமொழி கொடுக்கிறார். அப்ப 2ஆம் தர வருமான கணக்கு எதை உள்ளடக்கி இருக்குது? தனியார் மற்றும் அரச மாற்றல்கள். அப்ப தனியார் மாற்றல்கள், அரச மாற்றல்கள் என்பவற்றை உள்ளடக்கியதாக 2ஆம் தர வருமான கணக்கு காணப்படுது என்று சொல்லி சொல்றேன். சரிதானே. அப்ப முதல்ல எங்களுக்கு இதை புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. 2ஆம் தர வருமான கணக்கு என்று சொல்லப்படுவதன் மூலமாக நாங்கள் எதை அடையாளம் காணுகிறோம்? அது தனியார் மற்றும் அரச மாற்றல்கள் என்பவற்றை கொண்டதாக இருக்கு. தனியார் மற்றும் அரச மாற்றல்கள் என்பவற்றை உள்ளடக்கிய 2ஆம் தர வருமான கணக்கு என்று சொல்லியிருக்கோம். எந்த காலப்பகுதியில் சொல்லப்படுறது? 2017ஆம் ஆண்டு காலப்பகுதியில் குறைவடைந்து காணப்பட்டது. அதனுடைய பொருள் என்ன? குறைவடைந்து காணப்பட்டது என்றால் 2016ஆம் ஆண்டோடு ஒப்பிடுகிற போது 2017ஆம் ஆண்டு குறைவடைந்து காணப்பட்டது. எங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் தெரிய வரும். மாற்றல்கள் என்று சொல்லுகிறது, சாதாரணமாக மாற்றல் என்பது டிரான்ஸ்ஃபர் என்று எடுத்துக்கொள்வோம். அதாவது நிதியை மாற்றுவது. மாற்றல் கொடுப்பனவுகள் என்பதனுடைய கருத்து என்னென்றால், ஒரு பக்க கொடுப்பனவு, அதற்கு பதிலாக நாங்கள் திருப்பி ஒரு பொருளையோ அல்லது சேவையோ கொடுக்க தேவையில்லை, நேரடியாக காசு கிடைக்கும். அதை மாற்றல் கொடுப்பனவுகள் என்று சொல்லுவோம். இப்போ தனியார் மாற்றல்கள் என்று சொல்றது, வெளிநாட்டில் வேலை செய்கிற ஆட்கள் அங்கே இருந்து காசை இலங்கைக்கு அனுப்பினோம். அங்கே இருந்து காசை இலங்கைக்கு அனுப்பினோம். அது டிரான்ஸ்ஃபர், மணி டிரான்ஸ்ஃபர். யாருக்கு அந்த காசை அனுப்புவார்கள்? தங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கு அதை அனுப்புவேன். அப்படி அனுப்புகிற போது இலங்கை நாட்டுக்கு வெளிநாட்டு பணம் வந்து சேரும்.
எங்களுக்கு இந்த அடிப்படை விஷயம் எங்களுக்கு விளங்க வேணும். அது அப்படி அனுப்புகிற வேலைகளில் வெளிநாட்டு பணம் இலங்கை அரசாங்கத்துக்கு அல்லது இலங்கை நாட்டுக்கு வந்து சேரும். இதை சும்மா நாங்கள் விளங்கிக் கொள்ளுகிறோம். எப்படி இதை விளங்கிக் கொள்ளுகிறோம் என்று பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு பிள்ளைகள் ஒரு $1000 ஒருவர் எங்களுடைய கணக்குக்கு அனுப்புகிறார். எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு காசு போட்டு விடுறேன் வெளிநாட்டில் இருந்து ஒரு ஆள் போட்டு விடுது. போட்ட உடனே எங்களுக்கு $ஆகவா வங்கி கொடுப்பனவு செய்யும்? இல்லை. $1000 இப்போ $250 என்று வச்சுக்கொண்டால் $2,50,000 இலங்கை பணம் எங்களுக்கு தருவார்கள் வங்கியில். அந்த $1000 அரசாங்கத்தினுடைய வெளிநாட்டு நாணயமாக அல்லது வங்கியில் இருக்கிற வெளிநாட்டு நாணயமாக மாறிவிடும். அப்போ வெளிநாட்டு டாலர்கள் வரும், எங்களுக்கு நாட்டுக்கு டாலர் கிடைக்கும். சரிதானே? இப்படி கிடைக்கிற வருமானத்தை தான் நாங்கள் வெளிநாட்டு வருமானம் என்று சொல்லுகிறோம். அப்போ தனியார் மாற்றல்கள், பிரைவேட் டிரான்ஸ்ஃபர். அரச மாற்றல்கள், அரசாங்கத்துக்கும் வெளிநாட்டிலிருந்து காசு கிடைக்கும். இலங்கைக்கு கொடுப்பனவு செய்கிற போது அவர்கள் டாலரில் கொடுப்பனவு செய்வார்கள். அது இங்கே வந்து அந்த வெளிநாட்டு பணம் பெற்றுக்கொள்ளப்பட்டு இலங்கை ரூபாவாக உரியவற்ற கையில் போய் சேரும். வெளிநாட்டு நாணயம் இலங்கையினுடைய வங்கிகளிலேயோ அல்லது இலங்கையின் மத்திய வங்கியிலேயோ சேமிக்கப்படும். இப்போ இப்படித்தான் எங்களுக்கு இந்த டாலர் கையிருப்பு குறைஞ்சு போச்சுது, நாடு வங்குரோத்தில் போட்டுது, இப்படி என்று சொல்லி கதைக்கிற விடயங்கள் இதை அடிப்படையாக கொண்டவை. அப்படி வெளிநாட்டில் இருந்து டாலர் வர 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 இலங்கை அரசாங்கத்திட்ட தனக்கு இறக்குமதி செய்ய வேண்டியதுக்கெல்லாம் டாலரில் தானே கொடுப்பனவு செய்யும். இலங்கை ரூபா கொடுத்தா வேணும் மாட்டாங்க வெளிநாட்டாக்கள். அப்போ டாலரில் கொடுப்பனவு செய்ய வேணும். இப்போ இவ்வாறு கிடைக்கிற வெளிநாட்டு நாணயங்களை சேகரித்து வச்சு அரசாங்கம் அதை இறக்குமதிக்காக கொடுப்பனவு செய்யும். அப்போ இறக்குமதி செய்கிறதுக்கு தேவையான நாணயம் நாட்டின் கையில் இருக்கு. இப்படி பணம் கிடைக்கிற போது, அப்படி பணம் கிடைக்க இல்லை என்றால் இறக்குமதி செய்ய முடியாது. இப்போ பெட்ரோலியத்தை வாங்க வேணும்னா பெட்ரோல் கப்பல் வந்த உடனே அதுக்கு காசு கொடுக்க வேணும், டாலரில் கொடுப்பனவு செய்ய வேணும். டாலரில் கொடுப்பனவு செய்கிறதுக்கு டாலர் இல்லை என்றால் பெட்ரோல் வராது. நாங்கள் போய் வரிசையாக நின்றோம், லைனில் நின்றோம் பெட்ரோலுக்கு. அதே போல் கேஸ் இறக்குமதி செய்கிறது என்றால் இந்த லிட்ரோ நிறுவனத்துக்கோ மற்ற நிறுவனத்துக்கு டாலர் வேணும். டாலர் இல்லாவிட்டால் அவர்கள் கேஸ் இறக்குமதி செய்ய மாட்டார்கள். இறக்குமதி செய்கிறதுக்கு டாலரில் பே பண்ணுறதுக்கு டாலர் இல்லை நாட்டில். அப்போ அதனால் அந்த தட்டுப்பாடு வரும். அதுக்கு பிறகு இந்தியா $4 பில்லியன் அதுபோல் சர்வதேச நாணய நிதியமும் கட்டம் கட்டமாக டாலர்களையும் கொடுத்ததால அந்த வரிசை இல்லாமல் போயிடுச்சு. $10 வர நாங்கள் வெளிநாட்டுக்கு கொடுக்குற கடன்களையும் இப்போ தர மாட்டோம், எங்கள்கிட்ட காசு இல்லை என்று சொல்லிட்டோம். வெளிநாட்டுக்கு மாதம் மாதம் திருப்பி கொடுக்க வேண்டிய கடன்களையும் இலங்கை வங்குரோத்து அடைந்து விட்டது. கடன்களை திருப்பி செலுத்தும் வெள்ளமே இலங்கையிடம் இல்லை, எங்கள்கிட்ட டாலர் இல்லை, நாங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு தரமாட்டோம் என்று சொல்லிட்டோம். சொன்ன உடனே அந்த பிரச்சனை தற்காலிகமாக சீர் செய்யப்பட்டு விட்டது. சரிதாங்க. அதே போல் நாங்கள் இறக்குமதிகள் எல்லாத்தையும் நிப்பாட்டி விட்டோம். வாகனம் இறக்குமதி செய்யலாது, பல வகை இறக்குமதி செய்யலாது, உள்ளாடைகள் இறக்குமதி செய்யலாம், உளுந்து மஞ்சள் என்று சொல்லி நாங்கள் ஆரம்பித்தது மஞ்சள்லையும் உளுந்துலையும் தான். மஞ்சள் உளுந்து என்பவை அத்தியாவசியமற்ற பொருட்கள், அதை இறக்குமதி செய்ய தேவையில்லை என்று இறக்குமதி எல்லாத்தையும் நிப்பாட்டி விட்டோம். அப்போ டாலருக்கான தேவை குறைஞ்சி வச்சு. இப்படி இதனுடைய பின்னணியை நீங்கள் புரிஞ்சு கொள்றீங்களா என்று பார்க்க வேணும். வெறுமனை வாசிக்கிற போது சும்மா ஏதோ இதில் சொல்லியிருக்குது, அதை வச்சு கொண்டு பந்தியில் கேள்வி கேட்பாங்க. அந்த பந்தியையும் வாசித்து கேள்வியையும் வாசித்து கேள்வியில் இருக்கிற சொல் பந்தியில் எங்கே இருக்குன்னு பார்த்து அதை ஏதோ உபயோகிச்சு ஒரு மறுபடியும் எழுதி தப்பி போகலாம் என்று சொல்லி நினைக்கக்கூடாது. சரிதானே? இது இந்த பாடத்தில் மிக கஷ்டம் இல்லை. அப்படின்னு நினைச்சால் அவுட். எங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் விளங்க வேணும். அதுக்குரிய பொருள் விளக்கம் இருந்தால்தான் எங்களால் கொண்டு போக. இப்போ இந்த 2ஆம் தர வருமான கணக்கு என்கிற ஒரு கணக்கை பற்றி கதைக்கிறேன். இப்போதைக்கு அது எங்களுக்கு காணும். அந்த 2ஆம் தர வருமான கணக்கு என்பது அது 2 விடயங்களை உள்ளடக்கி இருக்கு, அல்லது மாற்றல்களை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த மாற்றல்கள் என்பது 2 வகையான மாற்றல்கள், அரச மாற்றல், தனியார் மாற்றல் என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கு. 2017ஆம் ஆண்டு குறைவடைந்தது எது? குறைவடைந்து காணப்பட்டது எது? 2017ஆம் ஆண்டிலே குறைவடைந்து காணப்பட்டது எந்த விடயம்? 2ஆம் தர வருமான கணக்கு குறைவடைந்து காணப்பட்டது.
இந்த இரண்டாந்தர வருமான கணக்கை விளங்கப்படுத்துறதுக்கு தான் முன்னுக்கு அடைமொழியாக தனியார் மற்றும் அரச மாற்றல்கள் என்பவற்றை உள்ளடக்கிய என்று சொல்லப்பட்டது. அது ஒரு புரிதலுக்காக. தனியார் மற்றும் அரச மாற்றல்களை உள்ளடக்கிய அது ஒரு விளக்கத்துக்காக, அது ஒரு அடைமொழி, ஒரு விவரித்தல், ஒரு டிஸ்கிரிப்ஷன். இரண்டாந்தர வருமான கணக்கு 2017 காலப்பகுதியில் குறைவடைந்து காணப்பட்டவைக்கு தொழிலாளர் பண அனுப்பல்களில் காணப்பட்ட மிதமான செயலாற்றமே காரணமாகும். இந்த மிதமான செயலாற்றம் என்றா என்ன, மிதமான என்பதனுடைய பொருள் என்ன என்று பார்ப்போம். சரிதானே? மிதமான என்பதனுடைய கருத்து, அது அதில் இருக்கக்கூடிய ஒரு அதிகரிப்பு அல்லது மாற்றம் அடையாளம் காண முடியாத அளவுக்கு மெதுவாக இருக்கும். சரிதானே? அது நாங்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு ஒரு மெல்லிய வேகத்தில் இருக்கும். இப்போ ஆறு ஓடுதா இல்லையா என்று சொல்லி தெரியாத அளவுக்கு மெல்ல பாய்ஞ்சு கொண்டிருந்தால் அது மிதமாக பாய்கிறது என்று சொல்லி சரியா? அது மிதமாக பாய்கிறது. அதாவது ஆற்றில் நீர் ஓடுதோ ஓடையிலையோ என்று தெரியாம இருக்குது என்று சொல்லி சொன்னா அது மெதுவாக பாய்கிறது, மிதமாக செயலாற்றம் என்று சொல்லி புரிஞ்சு கொள்ள. சரியா? அப்போ இங்க தொழிலாளர்களுடைய பண அனுப்பல் அதிகரிக்குதா இல்லையான்னு தெரியாம அப்படியே அசையாம நிற்கிற மாதிரியாக தொழிற்படுகிறது தான் மிதமான செயலாற்றம். தனியார் மாற்றல்களின் முக்கிய மூலமாக விளங்கும் இரண்டாந்தர வருமான கணக்குக்கான முக்கிய உட்பாய்ச்சல்களுக்கு வகை கூறும் தொழிலாளர் பண அனுப்பல்கள். இந்த தொழிலாளர் பண அனுப்பல்கள் என்கிறது திரும்பவும் விவரிக்கப்படுது. முதல் எப்படி இரண்டாந்தர வருமான கணக்கு என்பது விவரிக்கப்பட்டதோ தனியார் மற்றும் அரச மாற்றல்கள் என்பவற்றை உள்ளடக்கியதுதான் இரண்டாந்தர வருமான கணக்கு என்று சொல்லப்பட்டது போல, இப்போது அதுல இரண்டாந்தர வருமான கணக்கில் குறைவடைந்த காரணம் தொழிலாளர் பண அனுப்பல்கள் மெதுவடைந்தமை அல்லது மிதமடைந்தமை காரணம் என்று சொல்லிட்டு, தொழிலாளர் பண அனுப்பல்களை பற்றி சொல்றாங்க. தொழிலாளர் பண அனுப்பல்கள் என்றா எப்படி இருக்குதாம்? தனியார் மாற்றல்களின் முக்கிய மூலமாக விளங்கும். இப்போ உங்களுக்கு விளங்குது, தனியார் மாற்றலையும் அரச மாற்றலையும் உள்ளடக்கினது இரண்டாந்தர வருமான கணக்கு. அதுல தனியார் மாற்றல் என்பதின் முக்கியமான உள்ளடக்கம், முக்கியமான சோர்ஸ் தொழிலாளர் பண அனுப்பல்கள். அதே போல இந்த இரண்டாந்தர வருமான கணக்குக்கான முக்கிய உட்பாய்ச்சல்களுக்கு வகை கூறும். இரண்டாந்தர வருமான கணக்கின்ற முக்கியமான உட்பாய்ச்சலே தொழிலாளர் பண அனுப்பல்கள் தான். தொழிலாளர் பண அனுப்பல்கள் 2016 காணப்பட்ட 3.7% கொண்ட வளர்ச்சிக்கு மாறாக 2017 ஐக்கிய அமெரிக்க டாலர் 7164 மில்லியனுக்கு 1.1% வீழ்ச்சி அடைந்தது. 2016 முதல் ஆண்டை விட, அதாவது 2015 விட 3.7% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. வளர்ச்சிக்கு மாறாக அப்படி இருந்ததை விட வித்தியாசமா 2017 2016 விட 1.1% குறைவடைஞ்சிருக்கு. இப்போ 2016 கிடைச்ச தொழிலாளர் பண அனுப்பல்கள் டாலரின் அளவை விட 2017 கிடைச்ச டாலரின் அளவு 1.1% குறைவடைந்திருக்கிறது. 2017 எவ்வளவு டாலர் கிடைச்சிருக்கு வெளிநாட்டு தொழிலாளர் பண அனுப்பல்கள் மூலமாக? 7164 மில்லியன் ஐக்கிய அமெரிக்க டாலர்கள் கிடைச்சிருக்கு. தொழிலாளர் பண அனுப்பலாக 7164 மில்லியன் டாலர்கள் கிடைச்சிருக்குது. ஆனால் அது போன வருஷத்தை விட குறை, 1.1% அது வீழ்ச்சி அடைந்ததாக இருந்திருக்குது. இப்போ எங்களுக்கு இதுவரைக்குமே நாங்கள் பார்த்ததில் எங்களுக்கு விளங்கி இருக்கிறது,
ரெண்டாந்திர வருமான கணக்கின் 2017 ஆண்டுக்கான பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருக்குது. ரெண்டாந்திர வருமான கணக்கு என்பது தனியார் மாற்றலையும் அரசு மாற்றலையும் உள்ளடக்கினது. தனியார் மாற்றல் அரசு மாற்றல் என்பவற்றை உள்ளடக்கினது ரெண்டாந்திர வருமான கணக்கு. இந்த ரெண்டாந்திர வருமான கணக்கு 2017 அதன் முன்னேற்றம் குறைவடைஞ்சிருக்கு, அதனுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிரதானமான காரணம் தனியார் பண அனுப்பல்கள், வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய பண அனுப்பல்கள் அல்லது தொழிலாளர்களுடைய பண அனுப்பல்கள் மிதமடைந்தமை, மிதமான செயலாற்றம் என்பது பெர்ஃபார்மன்ஸ். அப்போ மிதமான செயலாற்றத்தினால அது நடந்திருக்குது. ரெண்டாந்திர வருமான கணக்குக்கான முக்கியமான உட்பாய்ச்சல், அதே போல தனியார் மாற்றல் என்று நாங்கள் சொல்றதுலேயே பிரதானமான விஷயம் இந்த வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய பண அனுப்பல்கள்லாம். அது 2017 $7,164 இருந்திருக்குது. முதல் ஆண்டோட ஒப்படைக்குள்ள அது 1.1% வீழ்ச்சி அடைந்திருக்கு. அதுக்கு பிறகு அந்த பந்தியை வாசிச்சிங்கன்னா தொழிலாளர் பண அனுப்பல்களில் அவதானிக்கப்பட்ட வீழ்ச்சிக்கு இப்போ அடுத்த விளக்கத்துக்கு போகிறார். முதல் பெண்ணாம் பெரிய விஷயமா சொன்னவர் ரெண்டாம் தர வருமான கணக்குக்குள்ள 2 விஷயங்கள் இருக்குது. அரச மாற்றல், தனியார் மாற்றல். தனியார் மாற்றலுக்குள்ள பிரதான உள்ளீடாக தொழிலாளர் பண அனுப்பல்கள் இருக்குது. 2017 தொழிலாளர் பண அனுப்பல்கள் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. இப்போ திருப்பி சொல்லுகிறார், தொழிலாளர் பண அனுப்பல்களில் அவதானிக்கப்பட்ட வீழ்ச்சி அடைந்து செல்லும் போக்கிற்கு உலகளாவிய பொருளாதாரத்தின் மந்தமான நிலைமையும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் நிச்சயமற்ற புவிசார் அரசியல் நிலைமைகளும் அந்நாடுகளின் வருமான மட்டங்களின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்த எண்ணெய் விலைகளின் தாழ்ந்த மட்டங்களும் பெருமளவுக்கு காரணமாக அமைந்தன. இப்போ இங்க தொழிலாளர் பண அனுப்பல்கள் வீழ்ச்சியடைஞ்சதுக்கான ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு. தொழிலாளர் பண அனுப்பல்களில் அவதானிக்கப்பட்ட வீழ்ச்சி அடைந்து செல்லும் போக்கிற்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு. உலகளாவிய பொருளாதாரத்தில் மந்தம், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் நிச்சயமற்ற புவிசார் அரசியல் நிலைமைகள், அந்த காலப்பகுதியில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவிய யுத்த சூழ்நிலைகளை சொல்லுகிறேன். உலகளாவிய பொருளாதார மந்தம், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் நிச்சயமற்ற புவிசார் அரசியல் நிலைமைகள், அந்த நாடுகளினுடைய எண்ணெய் விலைகள் வீழ்ச்சி அடைந்தமை, அதாவது அவர்களுடைய வருமானங்கள் வீழ்ச்சி அடைந்தமை, அவர்களுடைய வருமானம் வீழ்ச்சி அடைந்தமை. வருமான மட்டங்கள் வீழ்ச்சி அடைஞ்சால் அங்கே வேலை செய்கிற ஆக்களின் வருமானமும் குறைவடையும், அல்லது அங்கே போகிற ஆக்களின் அளவு குறையும். இவற்றின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற காசு குறையும். அப்போ இவ்வளவையும் ஒரு பகுதியாக எடுக்கலாம், 1 என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். இதில் சொல்லப்படுகிற இந்த பகுதி எது எடுக்கிறீங்க? தொழிலாளர் பண அனுப்பல்களில் காணப்பட்ட வீழ்ச்சி அடைந்து செல்லும் போக்கிற்கு இவையெல்லாம் காரணமாக அமைந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, பண அனுப்பல்கள் வெளிநாட்டிலேருந்து காசு அனுப்புகிற குறைஞ்சதுக்கு உலகளாவிய பொருளாதார மந்தம், மத்திய கிழக்கு நாடுகளின் அரசியல் நிலைமை, அவற்றினுடைய வருமானம் வீழ்ச்சி அடைந்தமை, எண்ணெய் விலை குறைஞ்சு அவற்றின் வருமானம் வீழ்ச்சி அடைந்தமை ஆகிய காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் அதோடு சேர்த்து மேலும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் வழங்கப்பட்ட தரவுகளின்படி அனைத்து தேர்ச்சி வகைகளின் கீழும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சி அடைந்து முன்னைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2017 ஆண்டு பகுதியில் ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் புலப்பெயர்வு 12.6% குறிப்பிடத்தக்க அளவுக்கு குறைவடைந்தது. அப்போ அடுத்த விஷயம் சொல்லியிருக்கு பாருங்க, தொழிலாளர்களுடைய புலம்பெயர்வு 12.6% குறிப்பிடத்தக்க அளவுக்கு குறைவடைந்தமை. இது 2வது காரணம். இதை நாங்கள் 1வது காரணம் என்று எடுத்தால் முன்னோக்கி சொல்லப்பட்டது 2017 ஆண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக போன ஆக்களின் அளவு 12.6% குறைஞ்சிருக்கு. அனைத்து தேர்ச்சி வகைகளின் கீழும், அனைத்து தேர்ச்சி வகைகளை வேண்டா தேர்ச்சியற்ற தொழிலாளர்கள், அடுத்தது செமி ஸ்கில் என்று சொல்றது ஒரு அரை தேர்ச்சியுடையவர்கள்,
முழுமையான தேர்ச்சி உள்ளார்கள், ஸ்கில்ட் லேபர் என்று சொல்லுவோம், தேர்ச்சி உள்ள தொழிலாளர்கள். அப்போ நல்ல ட்ரெயின் பண்ணப்பட்டு சர்டிஃபிகேட் இருக்கிறார்கள், ப்ராக்டிஸ் செய்து அப்படி ஒரு டிப்ளமா இந்த மாதிரியாக இருக்கிறார்கள். அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறார்கள். இப்போ மேசன் வேலை, காப்பென்று வேலை போன்றவற்றுக்கெல்லாம் அப்படி இருக்கு. இப்போ இவ்வாறு எல்லா வகையான தேர்ச்சி உள்ள ஆக்களும், அதாவது தேர்ச்சியற்ற நடுத்தர தேர்ச்சி உள்ள தேர்ச்சி மிக்க எல்லா தொழிலாளர்களுடைய வகையிலையும் வெளிநாட்டுக்கு போகிற ஆக்களின் எண்ணிக்கை 2017ஆம் ஆண்டு 12.6% குறைவடைந்து இருக்கிறது. சரியா? உள்நாட்டு தொழிற்சந்தை விரிவடைந்தமை, வீட்டு பணிப்பெண்களாகவும் தேர்ச்சி அற்ற வேலையாட்களாகவும் புலம்பெயர்வதனை ஊக்கம் கொண்டு செய்வதற்கு அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட தொடர்ச்சியான பல கொள்கை வழிமுறைகள் என்பன வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக செல்பவர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைய முக்கிய காரணங்களாக அமைந்தன. பாருங்க, இதுக்குள்ள அழகா அந்த பந்தி எப்படி விவரிக்கப்படுது. 12.6% குறைவடைந்தது. அடுத்தது இன்னொரு காரணம் அல்ல. அப்படி 12.6% வீழ்ச்சி அடைஞ்சதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்றாங்க. 12.6% தொழிலாளர்களுடைய புலம்பெயர்வு வீழ்ச்சி அடைஞ்சிருக்க. முதல் 100, சரி முதல் 1000 என்று வச்சுக்கொண்டா இந்த 126 கழிச்ச இப்ப 874 பேர் தான் போயிருக்காங்க. முதல் வருஷம் 2016 1000 போனா இப்போ 874 பேர் போறாங்க. 126 பேர் குறைஞ்சிட்டு. 12.6% 100க்கு. நான் அது 1000க்கு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அப்படி குறைஞ்சதுக்கு என்ன காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு? தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து போற அளவு குறைஞ்சதுக்கு காரணம் உள்நாட்டு தொழிற்சந்தை விரிவடைந்தமை, உள்நாட்டில் வேலை வாய்ப்புகள் கூடிட்டுது. அதே போல வீட்டு பணிப்பெண்களாக தேர்ச்சியற்ற வேலையாட்களாக புலம்பெயர்வதை மட்டுப்படுத்துவதற்கு ஊக்கம் குன்ற செய்வதற்கு அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட தொடர்ச்சியான பல கொள்கை வழிமுறைகள். அரசாங்கத்தினால சில கொள்கை வழிமுறைகள் எடுக்கப்பட்டிருக்குது. யாரை போறதை நிப்பாட்டுறதுக்கு? வீட்டு பணிப்பெண்களாக போபவர்கள். அதே போல இந்த நான் ஸ்கில் லேபர், தேர்ச்சியற்ற வேலையாட்கள் புலம்பெயர்வதை ஊக்கம் கொன்ற செய்வதற்கு, அதை உற்சாகம் குறைய பண்றதுக்கு அரசாங்கம் சில தொடர்ச்சியான கொள்கை வழிமுறைகள் மேற்கொண்டிருக்கு. இதனால வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக செல்பவர்களுடைய எண்ணிக்கை வீழ்ச்சி அடைவதற்கு முக்கிய காரணங்களாக அமைந்தன. இதுக்கு பிறகு பாருங்க, இக்கொள்கை வழிமுறைகள் எந்த கொள்கை வழிமுறைகள்? வீட்டு பணி பெண்களாகவும் தேர்ச்சியற்ற வேலையாட்களாகவும் புலம்பெயர்வதை தடுக்கும் அல்லது ஊக்கம் கொன்ற செய்கின்ற கொள்கை வழிமுறைகள் குடும்ப பின்னணி அறிக்கைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடு, பெண் தொழிலாளர்கள் வெளிச்செல்வதன் மீது முக்கிய தாக்கத்தினை கொண்டிருந்த மிக குறைந்த மட்ட வயது தேவைப்பாடு விதிக்கப்பட்டமை என்பவற்றை உள்ளடக்கி இருந்தன. அரசாங்கம் இப்படி போற ஆக்களை மட்டுப்படுத்துகிற அந்த கொள்கை, இந்த பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன், கொள்கை வழிமுறைகள் அல்லது கொள்கை அமலாக்கம் எப்படி இருந்ததுன்னா, வெளிநாட்டுக்கு போறதாக இருந்தால் குடும்ப பின்னணி அறிக்கையை பெற்றுக்கொள்ளவும், சின்ன குழந்தைகள் இருக்குதா போன்ற குடும்ப பின்னணி அறிக்கைகளை பெற்றுக்கொண்டு அது அனுமதிக்கப்பட்டால்தான் அவர்கள் போகக்கூடியதாக இருந்தது. இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு திணைக்களம் அல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமைச்சல வேலை செய்கிற அபிவிருத்தி உத்தியோகத்தர் பிள்ளைகள் இந்த வேலைகளை செய்தார்கள். அந்த காலப்பகுதியில் வீடு வீடாக போய் அவைக்கு சின்ன வயதில் குழந்தைகள் இருந்தால் அனுமதிக்க மாட்டார்கள். அந்த குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கு போதுமான ஏற்பாடுகள், அதாவது வெளிநாட்டுக்கு ஒருவர் புலம்பெயர்ந்தால் அவருடைய தாயோ தந்தையோ அல்லது அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடுகள் இருக்குதான்னெல்லாம் பார்த்து அந்த ரிப்போர்ட் சரி என்று சொல்லி அங்கீகரித்தால்தான் அவர்கள் போகக்கூடியதாக இருந்தது. அதே போல மிக குறைந்த மட்ட வயது தேவைப்படும். இந்த வயது குறைஞ்ச ஆக்கள் போகையிலாது. இந்த காலப்பகுதியில் இன்னொரு நிகழ்வு நடந்தது. ஒரு இலங்கையை சேர்ந்த சிறுமி ஒருவர் வெளிநாட்டில் இறந்து அது ஒரு பெரிய பேசுபொருளாக இருந்தது. சரிதானே? அவருக்கு கூடிய வயது என்று போய் சொல்லி அவர் அனுப்பி வைக்கப்பட்டார். ஆனால் மிக குறைந்த வயது, அவர் வெளிநாட்டில் இறந்து போனார் அரபு நாடு ஒன்றில். அது ஒரு பெரிய பேசுபொருளாக இருந்தது. அப்போது அரசாங்கம் வெளிநாட்டுக்கு போகிறோன்னா ஆக குறைஞ்சது இத்தனை வயது இருக்கவும் என்று சொல்லி குறைந்த மட்ட வயது தேவைப்பாடு, அதாவது மினிமம் ஏஜ் லிமிட் ஒன்றை கொண்டு வந்தது. இது அந்த கொள்கை வழிமுறை. படிப்படியாக ஒரு விஷயமா பிரித்து விளங்கப்படுத்தி கொண்டு வாரேன்.
பாருங்க, மேலே இருந்து படித்து கொண்டு வரைக்கும் உங்களுக்கு தெரியும். 2ஆம் தர வெளிநாட்டு கணக்கில் வீழ்ச்சி ஏற்பட்டது. பிறகு 2ஆம் தர வெளிநாட்டு கணக்கை விளங்கப்படுத்தி 2ஆவது பிரித்து சொல்கிறார். அது தனியார் மாற்றல்கள், அரச மாற்றல்கள் என்பவற்றை கொண்டிருக்குது. பிறகு தனியார் மாற்றல்கள் என்று சொல்லுகிறது பிரதானமாக வெளிநாட்டு தொழிலாளர் பணம் அனுப்புகிறத கொண்டதாக இருக்கும். அது 2016ஆம் ஆண்டோடு ஒப்படைக்க 2017ஆம் ஆண்டு 1.1% அதுக்கு ஒரு வீழ்ச்சி வந்தது. அதுக்கு பிறகு வீழ்ச்சிக்குரிய காரணங்களை சொல்லுகிறார். முதலாவது, இந்த உலக பொருளாதார மந்தம், மத்திய கிழக்கினுடைய அரசியல் உறுதி இல்லாத தன்மை, அவர்களுடைய எண்ணெய் விலைகள் குறைஞ்சு வருமானம் குறைஞ்சது. இதை நீங்கள் ஒரு செட்டாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த 2வது பார்த்தீங்க என்றால், 2வது காரணம் தொழிலாளர்கள் வெளிநாட்டுக்கு போகிற அளவு, இலங்கையிலிருந்து தொழிலுக்காக போகிறவர்களுடைய அளவு 12.6% குறைஞ்சது. இது 2வது காரணம். இப்போ 3வது காரணத்துக்கு அவர் போகலை. இன்னும் 2வது காரணத்தை திருப்பி விளங்கப்படுத்துகிறார். என்னென்னா, அதுக்கு 2 ரீசன். ஒன்று, உள்நாட்டில் வேலை வாய்ப்புகள் அதிகரித்தது, உள்நாட்டு தொழிற்சந்தை விரிவடைந்தது. 2வது, வெளிநாட்டுக்கு போகிற ஆக்களை மட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம் ஒரு கொள்கை வழிமுறையை நடைமுறைப்படுத்தியது என்று சொல்கிறார். பிறகு அந்த கொள்கை வழிமுறையை எடுத்து விளங்கப்படுத்துகிறார். அந்த கொள்கை வழிமுறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப பின்னணி அறிக்கை, ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரிப்போர்ட் எடுக்கிறது. மற்றது மினிமம் ஏஜ் லிமிட், குறைந்தபட்ச வயது எல்லை ஒன்று நிர்ணயிக்கப்பட்டது. இது எல்லாம் சேர்ந்து அவர்கள் போகிறத தடுத்து போட்டுது என்று சொல்லுகிறேன். பிறகு 3வது விஷயத்துக்கு வரார். இதுக்கு பிறகுதான் 3வதுக்கு, இதுவரைக்கும் 2 விஷயத்தை தான் பேசியிருக்கிறார். அது பிறகு 2வது விஷயத்தை விளங்கப்படுத்தி பேசிட்டு, அந்த விளங்கப்படுத்தின விடயத்தில் ஒரு பகுதி எடுத்து இன்னும் விளங்கப்படுத்தி பேசியிருக்கிறார். சரிதானே? அதுக்கு பிறகு பாருங்க, மேலும் மேலும் என்பதன் மூலமாக ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிறேன். மேலும் இத்தோட இன்னொரு விஷயத்தை சொல்ல போகிறார். இவ்வாண்டு பகுதியில் இலங்கையர்களுக்காக வழங்கப்பட்ட வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வசதிகள் மட்டுப்படுத்தப்பட்டமைக்கு, வெளிநாட்டில் இலங்கையர்களுக்கு கிடைச்ச வேலை வாய்ப்பு வசதி ஒரு லிமிட் ஆகிட்டு, இது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி மட்டுப்படுத்தப்பட்டதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறேன். அவ்வாறு மட்டுப்படுத்தப்பட்டதுக்கு, இலங்கையர்களுக்கு கிடைச்ச வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கான வசதிகள் அல்லது சந்தர்ப்பங்கள் மட்டுப்படுத்தப்பட்டதுக்கு, சட்டத்துக்கு புறம்பாக புலம்பெயரும் வேலையாட்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட உயர்வு, விசா முடிந்த பின்பும் வெளிநாடுகளில் தங்கி இருக்கின்றமை, வெளிநாட்டு தொழில் தருணர்களால் கூடப்படும் தேர்ச்சி பெற்ற தொழிலாளர்கள் கடுமையாக பற்றாக்குறையாக உள்ளமை, புலம்பெயரும் தொழிலாளர்கள் குறிப்பாக வீட்டு பணிப்பெண்கள் உட்பட தேர்ச்சியற்ற ஊழியர்களின் மொழி தேர்ச்சி பற்றாக்குறை என்பன புலம்பெயரும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைய முக்கிய காரணங்களாக அமைந்தன என்று சொல்லி இந்த பகுதியில் முடிக்கிறேன். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எங்கடையாக்களுக்கு கிடைக்கிறது மட்டுப்பட்டதுக்கு இன்னும் ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்குது. மேலே 2 விஷயம் சொல்லப்பட்டது, உள்நாட்டில் வேலை வாய்ப்பு, அதே போல அரசாங்கம் மட்டுப்படுத்தினது என்பதை உள்ளடக்கி புலம்பெயரும் தொழிலாளர்களுடைய அளவு குறைஞ்சது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு விதமாக இந்த புலம்பெயரும் தொழிலாளர்களின் அளவு குறைஞ்சதுக்கு வேறொரு விதமாக சொல்லுகிறார்கள். என்னென்றால், களவா போராக்களின் அளவு கூடினது. களவாக போராக்களின் அளவு கூடினதால இலங்கையர்களுக்கு நேரடியாக அல்லது சட்டபூர்வமாக கிடைச்ச வேலை வாய்ப்புகள் குறைஞ்சு போச்சு. சட்டத்துக்கு புறம்பாக புலம்பெயரும் வேலையாட்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. அதே போல விசா முடிஞ்சதுக்கு பிறகும் அங்கே ஆக்கள் தங்கி இருந்தால் இங்கே இருந்து புதுசாக ஆக்கள் எடுக்க மாட்டாங்கல்லானே. அது மற்றது வெளிநாட்டு கம்பெனிகள் கேட்கிற ஸ்கில் எங்களுடைய ஆக்கள்கிட்ட இல்லை. தேர்ச்சி பெற்ற தொழிலாளர்கள் கடுமையாக பற்றாக்குறையாக இருக்கு. அவர்கள் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், இந்த பயிற்சி இருக்கணும், சர்டிஃபிகேட் இருக்கணும்னு கேட்குறாங்க. அதுகள் இல்லாமல் கிடக்குது, கடுமையாக பற்றாக்குறையாக இருக்கு. அடுத்தது, இந்த தேர்ச்சியற்ற தொழிலாளர்கள், வீட்டு பணிப்பெண்கள், லேபர்ஸ் போன்றவர்களுக்கு மொழி தேர்ச்சி பிரச்சனையாக இருக்குது, அவர்களுக்கு லாங்குவேஜ் பிரச்சனையாக இருக்குது. சரிதானே? அப்போ இப்படி இதுகளும் காரணமாக இருக்குது என்று சொல்லி, அப்போ இதுவரைக்கும் என்னதை சொல்லியிருக்கிறாங்க, தனியார் மாற்றல்கள் தொடர்பாக அழகாக நிறைய பேசப்பட்டிருக்கு. அதேவேளை அரச மாற்றல்கள் வடிவிலான பெருகைகளும் இவ்வாண்டு பகுதியில் வீழ்ச்சியடைந்தன. இப்பதான் 2வது பெரிய பகுதியை பற்றி பேசுறாங்க. அரச மாற்றல்கள் பெருகைகள் இந்த ஆண்டு பகுதியில் வீழ்ச்சியடைந்தன. தனியார் மாற்றல்கள் வீழ்ச்சியடைந்தது. தனியார் மாற்றல்களில் வெளிநாட்டு
தொழிலாளர்களுடைய பணம் முக்கியமானது. வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய பணம் அனுப்புறது வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு என்னென்ன காரணங்கள் என்று சொல்லலாம் சொல்லி போட்டு, இதே வேளையில் அரச மாற்றல்கள் வடிவிலான பெருகைகளும் இந்த காலப்பகுதியில் வீழ்ச்சி அடைஞ்சு இருக்குது. சரிதானே? இதன் விளைவாக இரண்டாந்தர வருமான கணக்குக்கான உட்பாய்ச்சல் 2017 ஆண்டு பகுதியில் 7175 மில்லியன் ஐக்கிய அமெரிக்க டாலர்களாக விளங்கி முன்னே ஆண்டை விட 1.2% கொண்ட வீழ்ச்சி ஒன்றை காட்டியது. இதுல இந்த பகுதியை யாரும் கவனிச்சிங்களோ தெரியல, ஐக்கிய அமெரிக்க டாலர் 7175 மில்லியன். எவ்வளவு? 7175 மில்லியனாக இருக்கு. நான் மில்லியன் என்றா கீழே குறிக்கிறேன். 7175 மில்லியன் என்பதாக இருக்குது. இரண்டாந்தர வருமான கணக்குக்கான உட்பாய்ச்சல், அதாவது இரண்டாந்தர வருமான கணக்கில் இலங்கைக்கு கிடைச்ச பணம் 7175 மில்லியன். சரிதானே? இதுல அரசு மாற்றல்கள் எவ்வளவு என்று சொல்ல இயலுமா யாராவது? இந்த 7175 மில்லியன்ல அரச மாற்றல்கள் எவ்வளவு? இரண்டாந்தர வருமான கணக்கின் மூலமாக இலங்கைக்கு கிடைச்சது 7175 மில்லியன். இதுல அரச மாற்றல்கள் 11 மில்லியன். ஏன் 11 மில்லியன்? ஏற்கனவே 2017 ஐக்கிய அமெரிக்க டாலர் 7164 பில்லியன் அந்த தனியார் பண அலுவலகத்தை பற்றி சொல்லவார மூலமாக 7164 மில்லியன் கிடைச்சிருக்கு. இப்ப விளங்குதா உங்களுக்கு ஏன் அவ்வளவு பெருசா தனியார் மாற்றல பேசிட்டு கடைசியா சின்னதாக அரச மாற்றல்களை பற்றி பேசியிருக்கிறார் என்கிற இந்த உரைப்பகுதியை வாசிக்க விளங்குச்சா? சரியா பிள்ளைகள்? இந்த பகுதி விளங்குதா உங்களுக்கு சொன்னது? இங்க இரண்டாந்தர வருமான கணக்குங்கிறது ஒரு வகையான கணக்கு. சரியா? இரண்டாந்தர வருமான கணக்கு என்பது ஒரு வகையான கணக்கு. அது தனியார் மாற்றல்கள் அரச மாற்றல்கள் என்பவற்றை உள்ளடக்கி இருக்கிறது. இதான் முதல்ல சொல்லப்பட்ட விஷயம். தனியார் மாற்றல் அரச மாற்றல்கள் என்பவற்றை உள்ளடக்கியதாக இரண்டாந்தர வருமான கணக்கு இருக்கிறது. சரி, இது 2017 ஆண்டுல குறைஞ்சு போச்சுது. அதுக்கு குறைஞ்சதுக்கு காரணம் தொழிலாளர் பண அனுப்பல்கள். அப்போ தொழிலாளர் பண அனுப்பல்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி நீங்கள் கேட்பீங்கள். உடனே இப்படி சொன்ன உடனே நீங்கள் கேட்பீங்கள், இரண்டாந்தர வருமான கணக்குன்றது நீங்கள் தனியார் மாற்றல் அரச மாற்றல் என்று சொல்றீங்க. சரி, அது விளங்கிட்டு எங்களுக்கு. தொழிலாளர் பண அனுப்பல்கள் மிதமாக காணப்பட்டது காரணம் பண்ணீங்க. தொழிலாளர் பண அனுப்பல் என்றது இதில் யார்? இந்த தனியார் மற்றும் அரச மாற்றல்கள் என்பவற்றில் தொழிலாளர் பண அனுப்பல் என்பது யார்? அதுக்கு விளக்கம் சொல்றார். தனியார் மாற்றல்களின் முக்கிய மூலமாகவும் இரண்டாந்தர வருமான கணக்குக்கான முக்கிய உட்பாய்ச்சலாகவும் வகை கூறுவது தொழிலாளர் பண அனுப்பல்கள். இப்போ உங்களுக்கு தொழிலாளர் பண அனுப்பல் என்பது என்ன? அரச மாற்றல் தனியார் மாற்றலை கொண்ட இரண்டாந்தர வருமான கணக்கு என்ற ஹீரோவே அவர் தான். சரிதான். தொழிலாளர் பண அனுப்பல் இது போன ஆண்டை விட குறைஞ்சிருக்கு 1.1%. ஆனால் 7164 மில்லியன் ஐக்கிய அமெரிக்க டாலர்களாக இருந்திருக்குது. இப்படி குறைஞ்சு போறதுக்கு இந்த போக்குக்கு 3 கட்டங்களாக காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று உலக பொருளாதார மந்தம், மத்திய கிழக்கு யுத்தங்கள், மத்திய கிழக்கில் எண்ணெய் விலை குறைஞ்சு வருமானம் குறைஞ்சது. அடுத்தது வெளிநாட்டுக்கு ஆக்கள் போகிற அளவு 12.6% குறைஞ்சது. அதுக்கு பிறகு அடுத்த காரணமாக நாங்கள் கீழே போயிட்டு தான் பார்ப்போம். சரிதானே? 12.6% அது குறைவடைந்திருக்குது. அதே போல வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்காக கிடைக்கிற வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வசதிகள் மட்டுப்படுத்தப்பட்டது ஆகிய காரணங்கள் சொல்லப்பட்டது. இளைஞர்களுக்கு வழங்கப்பட்ட வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வசதிகள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு 12.6% குறைவடைஞ்சதுக்கு என்ன காரணம்? உள்நாட்டு தொழிற்சந்தை விரிவடைந்தது. வீட்டு பணிப்பெண்களாக அல்லது தேர்ச்சியற்ற வேலையாட்களாக புலம்பெயர்வதை மட்டுப்படுத்தும் அரசாங்கத்தின் கொள்கைகள். அதுக்கு பிறகு திருப்பி அரசாங்கத்தின் அந்த கொள்கையில முக்கியமாக என்ன விடயங்கள் உள்ளடங்கி இருக்கு? குடும்ப பின்னணி அறிக்கையை பெற்றுக் கொள்வதும் புலம்பெயர்வதற்கான குறைந்தபட்ச வயது தீர்மானிக்கப்பட்டது. அது 2வது பெரிய விஷயத்தின் விளக்கம். விளக்கத்துக்கு விளக்கம்.
சரி, அதே போல வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வசதிகள் மட்டுப்படுத்தப்பட்டது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வசதிகள் மட்டுப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு காரணம் சொல்லப்பட்டிருக்குது. விசா முடிஞ்ச பிறகு நாங்கள் அங்கே இருக்கிறார்கள், சட்டத்துக்கு புறம்பாக புலம்பெயர்கிறவர்கள். சரியா? மற்றது அவர்கள் கேட்கிற ஸ்கில் இவேட்ட இல்லை, அவர்களால் கேட்கப்படுகிற திறன்கள் இவர்கள்ட்ட இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரியான விடயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரியா? எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக சொல்லியிருக்கு அரச மாற்றங்களும் கொஞ்சம் குறைஞ்சு போயிட்டு என்று சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க, நீங்கள் முதல் புரிஞ்சு கொண்டது ஏதோ இந்த பகுதி முழுவதும் வெளிநாட்டு பணம் அனுப்பல்களை பற்றி சொல்லுது என்று சொல்லி. வெளிநாட்டு பணம் அனுப்பல் இங்கே முக்கியமானது தான். ஆனால் இந்த உரைப்பகுதியினுடைய போக்கு நீங்கள் புரிந்து கொண்டதில்லை. நீங்கள் வாசித்ததுக்கும் இப்போ வாசிக்கிறதுக்கும் இடையில வேறு மாதிரி இருக்கு என்று சொல்லி உணர்பவர்கள் உங்களோட ஒப்பீனியனை சொல்லலாம். நன்மைக்கு ஒரு கணிப்பாடு. சரி, நல்லது பிள்ளைகள். பெரும்பாலானவர்கள் உங்களுடைய புரிதலில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது என்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. அது படிப்படியாக எங்களுக்கு 2 பேருக்கும் இடையில இருக்கிற இடைவெளி குறைஞ்சு கொண்டு போக வேணும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இதை திரும்ப உண்மையில எனக்கு கூட நேரம் எடுக்கிறோம். இவ்வளவு நேரம் எடுத்த எக்ஸாமுக்கெல்லாம் வாசிக்க இயலாது. ஆனால் நாங்கள் சின்ன வயதில் படிக்கிற நேரத்தில், எழுத்து பழகிற நேரத்தில் எப்படி பழகினாங்கள்? நாங்கள் பழகினது வட்டம் ஒன்று போட்டு சுற்றி கொண்டு வந்து கால் ஒன்று வச்சு ஆனாண்டு இப்போ அப்படி எழுதுனாங்க. அதே போல் எங்களுடைய ஆரம்ப பயிற்சி கொஞ்சம் நேரம் கூட எடுக்கும். சரிதானே? அதை நீங்கள் கொஞ்சம் பெரிய அளவுக்கு பொறி பண்ண தேவையில்லை. நாங்கள் திரும்ப ஒரு உபயோகம் எடுப்பதற்கு பிறகு எங்களுக்கு புரியும், பிரச்சனை இல்லை, நாங்கள் கதைக்கக்கூடியதாக இருக்குது, நாங்கள் இதை செய்யக்கூடியதாக இருக்குது என்று. சரி, இப்போ நாங்கள் கேள்விக்கு வருவோம். வீட்டு பணிப்பெண்கள் மற்றும் தேர்ச்சியற்ற வேலையாட்கள் புலம்பெயர்வதனை ஊக்கம் கொண்டு செய்வதற்கு அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட கொள்கை வழிமுறைகள் எத்தகைய கட்டுப்பாடுகளை உள்ளடக்கி இருந்தன? வீட்டு பணிப்பெண்கள் மற்றும் தேர்ச்சியற்ற வேலையாட்கள் புலம்பெயர்வதை ஊக்கம் கொண்டு செய்வதற்கு அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட கொள்கை வழிமுறைகள் எத்தகைய கட்டுப்பாடுகளை உள்ளடக்கி இருந்தன? 2 விதமான கட்டுப்பாடுகள். சரி, 2 விதமான கட்டுப்பாடுகள் உள்ளடக்கி இருந்தது. 2 விதமான கட்டுப்பாடுகளும் சொல்லுங்க எனக்கு. குடும்ப பின்னணி அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளுதல், மற்றது வெளிச்செல்லும் பெண் தொழிலாளர்கள் குறைந்தமட்ட வயசு தேவைப்பாடு. பெண் தொழிலாளர்கள் வெளிச்செல்வதன் மீது முக்கிய தாக்கத்தை கொண்டிருந்த என்று சொல்லி எழுத தேவையில்லை. சரி, எழுதாலும் பரவாயில்ல. மிக குறைந்த வயது தேவைப்பாடு விதிக்கப்பட்டமை. அடுத்ததுக்கு வருவோம். 2017ஆம் ஆண்டு தொழிலாளர்களின் புலப்பெயர்வு குறைவடைந்தமைக்கான முக்கிய காரணங்களாக அமைந்த விடயங்கள் எது? புலப்பெயர்வு குறைவடைந்ததற்கான முக்கிய காரணங்கள் 3 காரணங்கள் சொல்லப்படுது. சொல்லுங்க. உள்நாட்டு தொழிற்சந்தை விரிவடைந்தமை, வீட்டு பணிப்பெண்கள் பெண்களாகவும் தேர்ச்சியற்ற வேலையாட்களாகவும் புலம்பெயர்வதன் ஊக்கத்தினை குறைப்பதற்கான அரசின் கொள்கை திட்டங்கள். அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட தொடர்ச்சியான பல கொள்கை வழிமுறைகள். அவ்வளவுதான். அவ்வளவுதான். 2 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இப்படி நான் கீறி இருக்கிறத வச்சுக்கொண்டு இதில் பார்க்குற போது கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்கும். சரி, அழிச்சு விடுகிறேன். அடுத்தது, முன்னைய ஆண்டினை விட 2017ஆம் ஆண்டு 2ஆந்தர வருமான கணக்குக்கான உட்பாய்ச்சல்கள் வீழ்ச்சி ஒன்றினை காட்டி நின்றமைக்கான பிரதான காரணங்கள் எவை? உலகளாவிய பொருளாதாரத்தின் மந்தமான நிலைமை, காணப்பட்ட மிதமான செயலாட்சி. திருப்பி சொல்லுங்க ஐயா.
தொழிலாளர் பணவெனப்பல்களில் காணப்பட்ட மிதமான செயலாற்றம். இரண்டாம் தர வருமான கணக்குக்கான முக்கியமான மூலங்கள் என்னென்ன? தனியார் மற்றும் அரச மாற்றல்கள். தனியார் மாற்றலும் அரச மாற்றலும். அப்ப தனியார் மாற்றல்கள்ல என்ன முக்கியமான விளைவு அங்க இருந்தது? தொழிலாளர்கள் பண அனுப்பல்களில் காணப்பட்ட செயலாற்றம். தொழிலாளர் பண அனுப்பல்கள் காணப்பட்ட மிதமான செயலாற்றம். இரண்டாவது பெரிய காரணம் என்ன? அரச மாற்றல்கள் வடிவிலான பெருகைகள் குறைவடைதல். இரண்டாவது அரச மாற்றல்களையும் ஒரு குறைவு கொண்டு இருந்தது. இல்லையா? என்ன சரியா? ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்க. தனியார் மாற்றல்களில் அவதானிக்கப்பட்ட இது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மட்டுப்படுத்தப்பட்ட என்ன காரணங்கள் இருக்கிறாங்க? சட்டத்திற்கு புறம்பான புலம்பெயரும் வேலையாட்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட உயர்வு, மொழி தேர்ச்சி பற்றாக்குறை, தேர்ச்சி பெற்ற தொழிலாளர்கள் பற்றாக்குறை. சொல்லுங்க சார். அந்த மூன்றாவது அந்த கேள்விக்கு சார், அந்த 2017 ஆண்டு பகுதியில் ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் இந்த புலம்பெயர்வு 12.6% குறைவடைந்தது வராது. 12.6% குறைவடைந்தது காரணங்கள் முன்னே ஆண்டினை விட அந்த வருமான கணக்கிற்கான உட்பாய்ச்சல் வீழ்ச்சி காட்டிய பிரதான காரணங்கள். மூன்றாவது அது குறைவடைந்த பெர்சன்டேஜ் தான் சொல்லி இருக்கு. அது 12.6% குறைவடைஞ்சு இருக்குது. குறைவடைஞ்சக்கூடிய காரணங்கள் தான் இதுல நாங்கள் கீழே சொல்லுகிறோம். அது குறைவடைந்ததுக்கு காரணம் தானே கேட்டிருக்கு. 12.6% குறைவடைந்தது என்பது நிகழ்வை தவிர அது காரணம் இல்லை தானே ஐயா? விளங்க சொல்றது. புலம்பெயர்வு குறைவடைந்தமைக்கான, அதாவது புலம்பெயர்வு 12.6% குறைவடைந்தமைக்கான காரணம் என்னென்று நாங்கள் எழுதுகிறோம். அவர் கேள்வியில 12.6% என்று சொல்ல இல்லை, ஆனால் குறைவடைஞ்சிருக்குது என்று சொல்லி இருக்கிறார். குறைவடைஞ்சதுக்கு காரணம் என்பது கீழே சொல்லப்பட்டது. எத்தனை வீதம் குறைவடைஞ்சதுதான் மேல சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா சொல்றது? உங்க கேள்விக்கு விட கிடைச்சதா? சரி, அவர் கேட்டவரை காண இல்லை. நான் திரும்ப ஒருக்கா விளங்கப்படுத்தி சொல்லுகிறேன் உங்களுக்கு. கவனிங்க பிள்ளைகள். இதுல 2017 ஆண்டு காலப்பகுதியுடன் ஒப்பிடும்போது, முன்னைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2017 ஆண்டு காலப்பகுதியில் ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் புலம்பெயர்வு 12.6% குறிப்பிடத்தக்க அளவு குறைவடைந்தது. சரி, அது குறைவடைந்ததுக்கு என்ன காரணம் இங்கால சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? அப்ப தொழிலாளர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சி அடைந்து முன்னைய ஆண்டோட ஒப்படைக்க குறைவடைந்தது. குறைவடைந்ததுக்கான காரணம் என்ன? கீழே இருக்கிறது தான் எங்களுக்கு வேலை. சரிதானே? சரி, அப்போ பாருங்க, அடுத்த கேள்விக்குள்ள போகிறேன். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வசதிகள் மட்டுப்படுத்தப்பட்டதுக்கு பிரதானமான காரணம் அந்த சட்ட ரீதியற்ற புலம்பெயர்வு. சரிதானே? சட்ட ரீதியற்ற சட்டத்துக்கு புறம்பாக புலம்பெயர்வர்களுடைய எண்ணிக்கையில் ஏற்பட்ட உயர்வு, விசா முடிஞ்ச பிறகு வெளிநாடுகளில் தங்கி இருக்கிறது. வெளிநாட்டு தொழிலதினர் கோரும் தேர்ச்சி பெற்ற தொழிலாளர் கடுமையாக பற்றாக்குறையாக உள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்கள், வீட்டு பணிப்பெண்கள் போன்றவர்களுக்கான மொழி தேர்ச்சி பற்றாக்குறை என்பன காரணமாக இருக்குது என்கிறபடியே சொன்னா சரி. அடுத்த தனியார் மாற்றல்களில் அவதானிக்கப்பட்ட வீழ்ச்சியடைந்து செல்லும் போக்குக்கு வழிவகுத்த காரணங்களாக குறிப்பிடப்படும் மாற்றம்.
இங்கே தான் நாங்கள் அந்த தனியார் மாற்றலுக்குரிய 3 காரணங்களை விளக்கமாக சொல்ல போகிறோம். தனியார் மாற்றலுக்குரிய 3 காரணங்கள் என்ன சொல்லியிருக்காங்க? தனியார் பண அனுப்பல்கள் குறைவடைந்து காணப்பட்டிருக்குது. தனியார் பண அனுப்பல்கள் குறைவடைந்து காணப்பட்டதுக்கு முதலாவது காரணமாக நாங்கள் வெளிநாட்டு பொருளாதாரத்தின் மந்த நிலைமை, மத்திய கிழக்கு பிராந்திய அரசியல் நிலைமை, அவற்றின் எண்ணெய் விலை வீழ்ச்சியினால வருமான மட்டங்கள் பாதிப்படைந்தது. அதே போல புலம்பெயரும் தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை குறைவடைந்தது. அடுத்த விடயமாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மட்டுப்படுத்தப்பட்டது. ஆகிய காரணங்களை உள்ளடக்கி எழுதினா போதுமானதாக இருக்கும். சரியா? நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மணித்தியாலம் எடுத்து ஒரு உரைப்பகுதி தான் வாசிக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு படிக்கிற அவ்வளவையும் எங்களுக்கு விளங்குற மாதிரி கிளியராக படித்து கொண்டு வந்தோம்னா அது சரியாக இருக்கும். சரிதானே? இப்போ ஒவ்வொரு தடவையும் அது சரியாக இருந்தால் நாங்கள் அந்த விடைக்குரிய சரியான தெளிவு வரும் வரைக்கும் இப்படி ஸ்லோவாக போவோம். அடுத்த வகுப்புகளில் கொஞ்சம் வேகப்படுத்துவோம் பிள்ளைகள். நீங்கள் ஏதாவது கேட்குறதுண்டா கேளுங்க. ஒரு ரெக்கார்டிங்கை நிப்பாட்டிட்டு உங்களுக்காக காத்திருக்கேன்.